இன்றைய முக்கிய செய்திகள். குஜராத்தில் 242 பேருடன் விழுந்து தீக்கிரையான பயணிகள் விமானம். முன்னாள் முதலமைச்சர் உள்பட 170 பேர் பலியான பரிதாபம். 37 ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவில் நடந்த மிகவும் கோரமான சம்பவம். விபத்துக்கு உள்ளான முதல் ட்ரீம்லைனர் விமானம். டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையை திறந்து வைத்தார் ஸ்டாலின். நெல் கொள்முதல் விலை 2500 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு. ஈரான் அணு உலைகளை இஸ்ரேல் தாக்கக்கூடும் என அச்சம். மத்திய கிழக்கில் இருந்து அமெரிக்கர்களை வெளியேற்ற ட்ரம்ப் நடவடிக்கை. வணக்கம். குஜராத்தில் 242 பயணிகளுடன் சென்ற ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கியதில் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்ட 180 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலியானோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டனுக்கு இன்று பிற்பகல் 1:39 மணிக்கு 230 பயணிகள் 12 விமான ஊழியர்களுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தின் போயிங் 7878 ட்ரீம் லைனர் விமானம் புறப்பட்ட ஓரிரு நிமிடத்தில் 700 அடி உயரத்தில் இருந்து விமான நிலையத்திற்கு அருகே உள்ள மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விடுதி மீது விழுந்து பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. சுமார் 1 லட்சம் லிட்டர் எரிபொருளுடன் சென்ற அந்த விமானம் விழுந்தவுடன் தீப்பிடித்து எரிந்ததால் வான் உயரத்திற்கு கரும்புகை எழுந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினரும் பேரிடர் மீட்புக் குழுவினரும் தீயை அணைக்க பல மணி நேரம் போராடினர். குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்ததால் பல வீடுகளும் சொகுசு கார்களும் எரிந்து நாசமாகின. பயணிகள் பலரை எரிந்த நிலையில் மீட்புக் குழுவினர் தூக்கிச் சென்றனர். மருத்துவக் கல்லூரி விடுதி மீது விமானம் விழுந்ததில் காயமடைந்த 20 மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பயணிகள் 230 பேரில் 169 பேர் இந்தியர்கள் என்றும் 53 பேர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் கனடா நாட்டவர் மற்றும் போர்ச்சுகலைச் சேர்ந்தவர்கள் 7 பேர் என தெரியவந்துள்ளது. இந்த விமானத்தில் பயணம் செய்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்ட 180 பேர் உயிரிழந்துள்ளதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விமானத்தில் பயணித்த மிக பெரும்பாலானோர் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என கூறப்படுவதால் பலி எண்ணிக்கை 200 கடக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் 079228692111 180056914444 ஆகிய அவசர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து இந்திய விமானத்துறையில் 37 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட மிக கோர விபத்தாக அமைந்துள்ளது. விபத்துக்குள்ளான விமானம் போயிங் 787 ட்ரீம் லைனர் வகையைச் சேர்ந்ததாகும். அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்தின் தயாரிப்பான ட்ரீம் லைனர் நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கான இரட்டை எந்திரங்கள் பொருத்தப்பட்ட ஜெட் விமானமாகும். அதிநவீன வடிவமைப்பு, எரிபொருள் சிக்கனத்துடன் மற்றெந்த பயணிகள் விமானத்தை விடவும் மிகவும் சிறப்பான செயல்பாடுகள் கொண்டதாகும். 2011ஆம் ஆண்டில் அறிமுகமானதில் இருந்து இதுவரை 1000 ட்ரீம் லைனர் விமானங்கள் உலகம் முழுவதிலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதுவரை எந்த விபத்திலும் சிக்காத இந்த ரக விமானம் முதல் முறையாக மிக மோசமான விபத்தை சந்தித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு ஏர் இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட இந்த விமானம் 11 ஆண்டுகள் பழமையானதாகும். 1988ஆம் ஆண்டு மும்பையில் இருந்து அகமதாபாத்துக்கு பறந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் அகமதாபாத் அருகே விபத்தில் சிக்கியது. இதில் 133 பேர் பலியாகினர். அதன் பிறகு தற்போது மிக கோரமான விமான விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து ஏற்பட்டதும் அகமதாபாத் விரைந்த 90 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்று அவர் கூறியுள்ளார். விமான விபத்து அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி விபத்து குறித்து மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விபத்தில் பலியானோருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமர், விபத்தில் இங்கிலாந்து நாட்டவர் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்ற செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். ஈரான் அணு உலைகளை இஸ்ரேல் தாக்கும் என்ற அச்சம் காரணமாக மத்திய கிழக்கு அபாயகரமான பகுதி என ட்ரம்ப் கூறியுள்ளார். அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிக்க கூடாது என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன.
அணு ஆயுதங்களை தயாரிக்கவில்லை என்றும் யுரேனியம் செறிவூட்டும் சோதனைகளை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காகவே செய்து வருவதாகவும் ஈரான் கூறி வருகிறது. ஆனால் அணு ஆயுத சோதனைகளை தொடர்ந்தால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். யுரேனியம் செறிவூட்டும் சோதனைகள் தொடர்பாக நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் நல்ல தீர்வு ஏற்படாமல் அமெரிக்கா போர் நடவடிக்கை மேற்கொண்டால் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அசீஸ் நசீர்சாதே எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈராக்கில் உள்ள தூதரக அலுவலர்களை வெளியேறச் சொல்லியுள்ளதாக தெரிவித்துள்ள ட்ரம்ப் மத்திய கிழக்கு ஆபத்தான பகுதியாக உள்ளது என்றும் கூறினார். அணு ஆயுத விவகாரத்தில் ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்படுவது இழுபறியாக உள்ள நிலையில் அந்நாட்டில் உள்ள அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதைத் தொடர்ந்தே அணு உலைகள் மீது தாக்குதல் நடந்தால் ஆபத்து ஏற்படக்கூடிய பகுதிகளில் இருந்து தூதரக ஊழியர்களை வெளியேற்ற அமெரிக்கா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பஹ்ரைன், ஈராக் நாடுகளில் இருந்து தனது ராணுவ வீரர்களின் குடும்பத்தினரும் விருப்பத்தின் பேரில் படையினரில் ஒரு பகுதியினர் வெளியேறவும் அமெரிக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். 2 நாள் பயணமாக சேலம் வந்த அவர் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்து காவிரி ஆற்றில் மலர்களை தூவினார். அப்போது 8 கண் மதகுகள் வழியாக அணையில் இருந்து தண்ணீர் பீரிட்டு வெளியேறியது. பின்னர் சேலத்தில் நடந்த விழாவில் 225 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த திரு ஸ்டாலின் 509 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான டெல்டா மாவட்டங்களுக்கு காவிரியே உயிர் நாடியாக இருப்பதாக கூறினார். கடந்த 4 ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட தேதியில் மேட்டூர் அணை திறந்து வைக்கப்பட்டதை நினைவு கூர்ந்த அவர் உழவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். சாதாரண ரகத்துக்கு 131 ரூபாய் எனவும் சன்ன ரகத்துக்கு இனி 156 ரூபாய் எனவும் இனி நெல் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்படும். இதனால் சாதாரண ரகம் 2500 ரூபாய்க்கும் சன்ன ரகம் 2545 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும். கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் சேலம் மாவட்டத்தில் மினி டைடல் பார்க், அம்மாப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் திறப்பு என பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதை குறிப்பிட்ட திரு ஸ்டாலின் புதிய கட்டடங்கள், குடிநீர் திட்ட பணிகள் உள்ளிட்ட மேலும் 6 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். திராவிட மாடல் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் படையப்பா திரைப்பட வசனம் போல் மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் அணிந்திருக்கும் சட்டை என்னுடையது என்பது போல் பிரதமர் பெயர் சூட்டப்பட்ட மத்திய அரசு திட்டங்களையும் மாநில அரசை 50% நிதி ஒதுக்கி நிறைவேற்றுவதாக கூறினார். மதுரையில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேறவில்லை என்று கூறியதை விமர்சித்த திரு ஸ்டாலின் மதுரைக்கு சென்ற போது எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன நிலையில் இருக்கிறது என்று போய் பார்த்தாரா? அது என்ன விண்வெளி நிலையமா? 2 ஆண்டுகளில் முடித்திருக்க முடியாதா என்று வினவினார். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த 11 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது என்று கேள்வி எழுப்பிய அவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி இதை பற்றி கேள்வி கேட்க துணிச்சலின்றி கூட்டணி வைப்பதால் தான் மக்கள் நிராகரிப்பதாக கூறினார். டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்ற திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டை உயர்த்தும் திராவிட மாடல் ஆட்சியே 2026ஆம் ஆண்டும் மக்களால் தேர்வு செய்யப்படும் என்று தெரிவித்தார். குலசாமி என்று கூறிக்கொண்டே திரு அன்புமணி தமது நெஞ்சில் குத்துவதாக கடுமையாக விமர்சித்துள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவருடன் நடந்த சமரச முயற்சி டிராவில் முடிந்துவிட்டதாக கூறியுள்ளார். பாமக தலைவராக உள்ள அவரது மகன் திரு அன்புமணியுடன் ஏற்பட்ட விரிசல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இருவரும் போட்டி போட்டு கட்சி நிர்வாகிகளை மாற்றி வருவதால் தொண்டர்களிடையே பெரும் குழப்பம் நிலவுகிறது. இந்நிலையில் திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திரு ராமதாஸ் ஒவ்வொரு செங்கலாக கட்டிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாளிகையில் தான் குடியமர்த்தியவரே தன்னை கழுத்தனை பிடித்து வெளியே தள்ளும் அளவு செயல்பாடுகள் இருந்ததாக வேதனை தெரிவித்தார். அவர் அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தாமாக கைக்கு வந்திருக்கும் என்று கூறிய திரு ராமதாஸ் உயிருள்ள தம்மை நடைபயணமாக்கிவிட்டு உருவப்படத்தை வைத்து உற்சவம் போவது போல் நாடகம் நடத்துவதாக திரு அன்புமணியை விமர்சித்தார். உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என்னை நடைப்பயணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப்படுகிறார்களாம்.
இது எல்லாமே நாடகம். தங்கள் குடும்ப பெண்கள் யாரும் அரசியலில் ஈடுபட மாட்டோம் என்று தாம் கூறியதற்கு மாறாக திரு அன்புமணி போட்டியிடுவதாக கேட்டு வாங்கிய தர்மபுரியில் அவரது மனைவி திருமதி சௌமியா போட்டியிட்டதாக கூறிய டாக்டர் ராமதாஸ், தமிழ்நாட்டில் தலைவர்கள் மறைவுக்கு பிறகே அவர்களின் வாரிசுகள் தலைமை பதவிக்கு வந்ததை சுட்டிக்காட்டினார். பாமக தலைவராக தாமே நீடிப்பதாக மீண்டும் உறுதிப்பட தெரிவித்த திரு ராமதாஸ், RSS பிரமுகர் திரு குருமூர்த்தி, திரு சைதை துரைசாமி ஆகியோர் நடத்திய சமரச பேச்சுவார்த்தை டிராவில் முடிவடைந்து விட்டதாக தெரிவித்தார். அவர்கள் இங்கே வந்தார்கள், நான் அங்கே போனேன், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் டிராவில் முடிஞ்சு போச்சு. டிரா ஒரு முடிவுக்கு வரல. பாமக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து திரு அன்புமணியை ஒருபோதும் நீக்க மாட்டேன் என்ற திரு ராமதாஸ், பாமக தொண்டர்கள் அனைவரும் தம் பின்னால் இருப்பதாக கூறினார். கூட்டணி குறித்து தாமே முடிவு செய்வேன் என்றும், தேர்தலுக்கு பிறகு வேண்டுமானால் திரு அன்புமணி தலைவர் ஆகலாம் என்றும் அவர் தெரிவித்தார். பாமகவுடன் கூட்டணி வைக்க யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று செய்தியாளர்கள் கேட்டபோது, யாரிடம் பேச வேண்டும் என்பதை கூட்டணி வைக்க விரும்புவோர் தெரிந்து வைத்திருப்பார்கள் என்று பதிலளித்தார். சமூக நீதி பேரவையின் தலைவராக இருந்த வழக்கறிஞர் பாலுவின் செயல்பாடுகள் சரியில்லை என்பதாலேயே அவர் மாற்றப்பட்டிருப்பதாகவும் திரு ராமதாஸ் தெரிவித்தார். தமிழக மீனவர்களை சுட்டுப்பிடிக்க வேண்டும் என்ற இலங்கை மீனவர்களின் பேச்சுக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அண்மையில் இலங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த யாழ்ப்பாணம் மீனவ சங்கங்களின் சம்மேளன தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ், தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் கடந்த 60 நாட்களும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இலங்கை மீனவர்கள் கடல் தொழில் செய்வதாக கூறினார். தடைக்காலம் வரும் 16ஆம் தேதி நிறைவடைவதால் மீண்டும் பிரச்சனை உருவாகும் என்றும், தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சுட்டுப்பிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த ராமேஸ்வரம் மீனவர்கள், இலங்கை மீனவர்களின் இந்த பேச்சு இருநாட்டு மீனவர் பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கும் என்று கூறினர். இருநாட்டு மீனவர்களிடையே நிலவும் பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். எல்லையாடி வந்தா சுட்டு பிடிக்கணும் சொல்லி உண்மையில வருத்தம் அளிக்குது. இருநாட்டு மீனவர் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க போய் அங்க உள்ள மீனவர்களை எல்லாம் சந்திச்சு வந்திருக்கோம். நம்ம தமிழக அரசுட்டையும் மத்திய அரசுட்டையும் இருநாட்டு மீனவர் பேச்சுவார்த்தை நடத்தி சுகமான முறையில் மீன் பிடிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். இப்படி சொல்றது வருத்தம் அளிக்குது. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அரசுடைய இறையாண்மைக்கு எதிரான விஷயமா தெரியுது. ஏன்னா படகு மீனவர்களை சுட்டு பிடிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தியை அவர் வெளியிடுறாரு. மீனவர்களை சுடுறதுக்கு, இந்திய நாட்டு மக்களை சுடுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆணவத்தோட அவர் இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படி இந்த உரிமையை யார் கொடுத்தான்னு எங்களுக்கு தெரியல. இருநாட்டு மீனவர்களும் பரஸ்பர மீன்பிடி செய்யணும்னு சொல்லி இருநாட்டு அரசாங்கமும் பல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு படகுக்கும் 3 லட்சம் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி செலவு செய்து தயார் செய்திருப்பதாக மீனவர்கள் கூறினர். தடைக்காலம் முடிந்து கடலுக்கு செல்ல உள்ள நிலையில் மீண்டும் இலங்கை கடற்படையின் அத்துமீறல் நடைபெறாமல் இருக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தித் துளிகள். பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளாவின் போது நெரிசல் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளை உத்தரப்பிரதேச பாஜக அரசு குறைத்து கூறி மறைத்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா பரவலின் போது உயிரிழந்த ஏழைகளின் உடல்கள் புள்ளி விவரத்தில் சேர்க்கப்படாமல் தவிர்க்கப்பட்டது போல இப்போதும் நடந்திருப்பதாகவும், இதுதான் பாஜக மாடல் என்றும் அவர் கூறியுள்ளார். UPSC முதல் நிலை தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி மேற்கொண்ட 315 பேர் உட்பட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு இத்தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 276 பேர் தேர்ச்சி அடைந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 315ஆக உயர்ந்துள்ளது. கீழடி அகழ்வாய்வு தொடர்பான அகழாய்வு அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணா அறிக்கையை உள்ளது உள்ளபடி தாமதமின்றி வெளியிட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலர் திரு பே சண்முகம் விடுத்த அறிக்கையில், இன்னும் அறிவியல் பூர்வமான தரவுகள் தேவை என மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் அடம் பிடிப்பதற்கு காரணம், RSS பாஜக பரிவாரம் புராணங்களின் அடிப்படையிலும் புனை கதைகளின் அடிப்படையிலும் கட்டமைக்க முயலும் திணிப்புக்கு மாறாக அகழ்வாய்வின் முடிவுகள் வெளிவந்து கொண்டே இருப்பதுதான் என கூறியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி போராடிய திமுகவினர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானதால் பரபரப்பு நிலவியது. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி 2019ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட 15 பெண்கள் உள்ளிட்ட 90 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டதை அடுத்து அவர்களில் பலர் இன்று பொள்ளாச்சி நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அதையடுத்து வழக்கு விசாரணை அடுத்த மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே திருமாஞ்சோலையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் நெல் கொள்முதல் மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் திருமதி தமிழரசி திறந்து வைத்தார். திருபுவனம் வட்டாரத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல் இங்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. 42 கிலோ எடை கொண்ட நெல் மூட்டையை தனியார் வியாபாரிகள் 750 ரூபாய்க்கு வாங்கும் நிலையில் அரசு கொள்முதல் மையத்தில் 980 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே வெட்டிப்பெருமாள் அகரம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு பள்ளி மேலாண்மை குழு மற்றும் ஊர் மக்கள் சார்பில் கல்வி சீர் வழங்கப்பட்டது. சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீரோ, மின்விசிறி, நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு விதமான பொருட்களை மேளதாளம் முழங்க கொண்டு வந்த பொதுமக்கள் அவற்றை தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். குமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் 3 மடங்காக உயர்ந்த பிச்சிப்பூ விலை 1 மணி நேரத்தில் குறைந்தது. நேற்று கிலோ 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ விலை இன்று 1500 ரூபாயாக உயர்ந்தது. ஆனால் போதிய விற்பனை இல்லாததால் விலை இறங்கி 600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 823 புள்ளிகள் சரிந்து 81,692 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 253 புள்ளி குறைந்து 24,888 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,800 ரூபாயாகவும் 1 கிராம் 9,100 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 119 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். குஜராத்தில் 242 பயணிகளுடன் சென்ற ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கியதில் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்ட 180 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து இந்திய விமானத்துறையில் 37 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட மிக கோர விபத்தாக அமைந்துள்ளது. டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.